வெல்கம் டு லோனா பிடிஎஸ் ஃபிஃப்த் தமிழ். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேவா? இந்த வீடியோ நான் வந்துட்டு மொஹரம் அன்றைக்கி ஃப்ரைடேவே போடலான்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால தான் நான் இன்றைக்கி போடுறேன், லைக் மண்டே. ஃப்ரைடே எங்கே இருக்குமா, மண்டே எங்கே இருக்குமா நீங்கள் கேட்கலாம். ஓகே, அதெல்லாம் கேட்கக்கூடாது, ஓகேவா? இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டேன் எப்படி வாழுவேன்? நல்லா வாழ முடியாதுங்க. ஏன்னா என் வீட்டுக்கு எங்கள் அக்கா, அண்ணா, பெரியம்மா, பெரியப்பா, கசின்ஸ், அண்ணா எல்லோரும் வந்துட்டாங்க. அதனால் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. இல்லை, யாருக்கும் தெரியாது என்கிட்ட யூடியூப் சேனல் இருக்குன்ட்டு. யார் தெரியும்னா எங்கள் அக்காவுக்கு, அண்ணனுக்கு தான் தெரியும், அவ்வளோதான். யாருக்கும் தெரியாது. அதனால தான் என்னால் ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. சாரி. ஆனால் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஓகேவா? பண்ணிட்டேன் இல்லை, பண்ண போகிறேன். அண்ட் இன்னொன்று விஷயம் என்னென்னா, பின்னாடி கொஞ்சம் சண்டை போட சவுண்ட் வரும். ஏன்னா அண்ணன் படம் பார்த்துட்ருக்கான், காட்ஸில்லா படம் பார்த்துட்ருக்கான். அதனால் பின்னாடி சவுண்ட் வரும். நான் டோர் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிட்டேன். ரூமுக்கு லாக் பண்ணிட்டேன். பட் சவுண்டு வரும் கொஞ்சம். ஏன்னா நான் சொன்ன அதுக்கும் கற்றுவான் அவன். எனக்கு தெம்பில்லை பேசுகிறதுக்கு. அதனால் கண்டுக்காதீங்க, ஓகே? இது ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் நினச்சிக்கோங்க. வாங்க நம்ம ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட, அம்மா நான் எத்தனை வாட்டி சொன்னம்மா நான் ஜங்கு கிட்ட பேச மாட்டேன்ட்டு, ஏம்மா திருப்பி அவங்கக்கிட்ட பேசுன்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணுற? வயன், என்ன வயன் பேர் வச்சு கூப்பிடுற? அவர் இவர்னு சொல்லி கூப்பிடு. அம்மா எனக்கு பிடிக்காதுமா. வயன், எத்தனை சொல்லியிருக்கேன், உனக்கு அந்த பர்சன் பிடிக்கலன்னா கூட மரியாதை கொடுத்தாம பேசணும். அவங்க, அவர், இது மரியாதை. மறந்துட்டியா? இல்லைம்மா, மறக்கலை அண்ணா. வயன், சரிம்மா, எனக்கு தான் அவர் பிடிக்கலன்னு சொல்கிறேன்லம்மா, அப்போ கூட ஏன் திருப்பி ஃபோர்ஸ் பண்ணுறேன் என்ன? வயன், உன்னுக்கும் ஜங்குக்கும் நாங்கள் சின்ன வயசுலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது என்னால் மாற்ற முடியாது வயன், புரியுதா? ஆமாம், அதை நீங்கள் சின்ன வயசில் தெரியாமல் என்கேஜ்மெண்ட் பண்ணீங்கம்மா. வயன், அப்போ நீங்கள் சின்ன பசங்க, நாங்கள் கிடையாது. எங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியும். அம்மா என்னம்மா, அவனை எப்படின்னா பார்த்துருக்கியாம்மா நேராக? எப்போ பார்த்தா ஒரு பிஎஸ்சிங்கு, எப்பவுமே பிளாக்கு, ஒரு கை ஃபுல்லாக டேட்டூ, என்னம்மா அவன் பிடிக்கப்பட்டிருக்காம்மா? வயன், அவன் என் அண்ணன் பையன். அம்மா அவன் அண்ணன் பையனாக இருந்தால் நான் பின்னாடி போட்டு வரணும்னு ரூல் இல்லைம்மா சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா வராரு. என்னாச்சுமா? வாப்பா, அது என்னாச்சு? ஒன்றும் இல்லை வாப்பா. உங்கள் அம்மா பார்த்துட்டு, வாங்க உன் பொண்ணு என் அண்ணன் பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானாம். அப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, இப்போ எதுக்கிட்டே அது இழுக்கிற, வயசு இருக்குல்ல, உன் பொண்ணு இப்போ தானே தின்ட்டு பிடிக்குது. என்னங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க? நான் 8th பிடிக்கும் போது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல? உங்கள் அப்பா பார்த்துட்டு இப்போ ஏன் அது இழுக்கிற? எனக்கு அதுவும் தெரியாதுங்க. ஏன் அண்ணாவுடைய பையனுக்கு இப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கான். கண்டிப்பாக இன்னும் 1 இயரில் அவன் முடிச்சிருவான். 1 இயர் கூட இல்லை, முடிச்சிருவான் அவன் சீக்கிரமாகவே. அவன் கல்யாணம் பண்ண வைக்கணும்ல, அவனுக்கு வயசாகுதுல்ல. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, நீ அவனை பார்த்து யோசிக்க தர நம்ம பிள்ளைய பார்த்து யோசிக்கிறியா? உங்கள் அம்மா பார்த்துட்டு, நான்லாம் எங்கள் பொண்ணு பார்த்து யோசிச்சு தான் சொல்கிறேன். அவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தா என் பொண்ணு சந்தோஷமாக இருப்பாள். நீங்கள் பார்த்துட்டு, நான் சொன்னேன்னா சந்தோஷமாக இருப்பேன்ட்டு. அம்மா நீயே ஏதோ நினச்சிக்காதம்மா, ஓகேவா? எனக்கு அவரை சின்ன வயசுலேருந்து பிடிக்காது.
ம் சின்ன சின்ன வயசுலேருந்து பிடிக்காது. நீங்கள் ஏதோ ஃபிக்ஸ்டு மேரேஜ் ஏதோ படிச்சுக்கிட்டு என்ன வந்து இது பண்ண வைக்கிறாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக ரூமுக்கு போயிட்டீங்க. உங்கள் அம்மா கத்திட்டு இருக்காங்க, நீங்கள் கண்டுக்கவே இல்லை. ரூமுக்கு போய்ட்டு டக்குன்னு டோரை சாத்திட்டீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு உங்கள் அம்மாவை, அவள் ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் அப்படி போகும்போது சொன்னவளோ சரிடி, அவள் இப்போ தானே 10th படிக்கிறா, நீ அந்த காலத்துலேயே இருக்க பார்த்தியா? உங்கள் அம்மா பார்த்துட்டு, நான் மட்டும் 8th இருக்கும்போது உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கல. இங்கே பாரு, இன்னொன்று சொல்கிறேன், நீ 8th இருக்கும்போது மக்களை நான் பண்ணலை தாண்டி. நம்ம ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் பண்ணணும். நீ 8th இருக்கும்போது, நீ 11th 12th வரும்போது தான் நம்ம கல்யாணமே பண்ணணும். நான் அவ்வளோ பெரிய முட்டாள் கிடையாது, ஓகேவா? ஏன் பொண்ணு வாழ்க்கை கிடையாது? உன் அண்ணன் பையனுக்காக ஏன் பொண்ணு வாழ்க்கையை வீணாக்கணுமா? எங்கள் அம்மா பார்த்துட்டு, ஆமாம் பெரிய பொண்ணு அப்பா எப்பயுமே உங்கள் பார்த்து யோசிக்கணும் தவிர என்னை பார்த்து என் அண்ணனுடைய பிள்ளைங்க பார்த்து மட்டும் யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கத்த. அவங்க பார்த்துட்டு, நான் ஏன்டி யோசிக்கணும், நான் எப்பவும் என் பிள்ளை மட்டும்தான் யோசிப்பேன் சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் போயிட்டாரு. உங்கள் அம்மா வந்துட்டு, ஆமாம் இதெல்லாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் அப்பாவை மனசுக்கு திட்டிகிட்டே இருக்காங்க. உங்கள் அப்பா உங்கள் ரூமுக்கு தான் வராரு, தலை தட்டுறாரு. நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு, சொல்லுங்கள் வாப்பா, உள்ள மாமா, வாங்க சொல்ல. உங்கள் அப்பா பெட் மேலே உட்காடுறாரு, நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உட்காருமா, வாப்பா உட்காருன்னு சொல்ல, நீங்களும் உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காடுறீங்க. என்ன உனக்கு எந்தக்கெல்லாம் தேசிடம் இல்லையா? வாப்பா, அது நான் இப்போ தான் வாப்பா 10th படிக்கிறேன். என் வயசு என்ன 14, இந்த படி 15 ஆக போகுது. அதுக்குள்ளே என்ன கல்யாணம்? எனக்கு அவருக்கு அந்த வயசு இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கா? எனக்கு புரியல வாப்பா. அவருக்கு 20 ஆகுது, எனக்கு 14 தான் ஆகுது. 6 வயசு வித்தியாசம் வாப்பா, 6 வயசு. 1 வயசு 2 வயசு கிடையாது, 6 வயசு. எங்கள் அப்பா பார்த்துட்டு, வயன் இங்கே வயசு மேட்ரு கிடையாது வயன், மனசு தான் முக்கியம். எனக்கும் அவங்க அம்மாவுக்கும் 10 வயசு டிஃப்ரென்ஸு. பட் நான் சந்தோஷமா இல்லை வயன், எல்லாம் மனசு தான். நீங்கள் பார்த்துட்டு இப்போ என்ன கன்வின்ஸ் பண்ண வந்திருக்கீங்களா? இப்பயும் சொல்கிறேன், நான் உன்னை கன்வின்ஸ் பண்ண வரல, சொல்லுறேன் அவ்வளோதான். இது உன் இஷ்டம், நீ ஜங்குக்கு கல்யாணம் பண்ணுறது இது. பட் நாங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டோம் சின்ன வயசுலேயே. ஜங்கு நல்ல பையன்தான், நீ நினைக்கிற அளவு கெட்ட பையனும் கிடையாது. அப்பாவை எல்லாம் ஹரம் பண்ணுற பார்த்து பண்ணியிருக்காரு. வீடு ஃபுல்லாக கருப்பு. அது இல்லாமல் எப்பயுமே அந்த சாத்தான், உங்கள் பார்த்து சாத்தானா? ஆமாப்பா, அவங்க சாத்தான் தான். கை ஃபுல்லாக டேட்டு. அது ஹரம் கிடையாதா? கெட்ட வந்து பேசுகிறான். வீட்டு ஃபுல்லாக சறுக்கு வச்சுருக்கான். ஹரம் எத்தனை ஹரம்ப்பா. அவனை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? உங்கள் அப்பா பார்த்துட்டு, நல்ல பையன் அவ்வளோதான், நீ இதெல்லாம் ஒரு சாக்காக பார்க்குற, அப்படி பார்க்காத, அவன் நல்ல பையன், ஓகேவா சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் போயிட்டாரு. நீங்கள் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிட்டீங்க. இப்படி இந்த ஃபியூ டேஸ் அப்படி போகுது. உங்கள் அம்மா உங்ககிட்ட பேசவே இல்லை. உங்களுக்கு உங்கள் அம்மா அவ்வளோ பிடிக்கும். உங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு அவ்வளோ அலபானுக்கு இருக்கும். பேசுகிறத பார்த்து உங்களுக்கு மனசே போச்சு. ஏன் அம்மா கூட பேச மாட்டேங்குது, ஏன் அம்மா நம்ம கூட பேச மாட்டேங்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போது நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே போய்ட்டு, அம்மா என்ன நீங்கள் என் கூட பேச மாட்டீங்களா? நீ தான் சொல்லிட்டல என் அண்ணன் பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு, அப்படியே நான் அவங்க கூட பேசணும். எனக்கு பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறேன். அப்பயே சொன்னாங்க, இன்னொரு குழந்தைய பெற்றுக்கோ, என்னென்னு பொண்ணை பெற்றுக்கோன்ட்டு. பொண்ணில் பையனை நான் தான், எனக்கு ஒரு பொண்ணு போதும்,
அவன் என்னுடைய அண்ணாவுடைய பையனை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு சுற்றினேன் எல்லாருக்கிட்டையும். நான் அப்பயே 2 பிள்ளைய பெற்றிருந்தா என் அண்ணன் பிள்ளைக்கு இன்னும் ஒன்று ஆப்ஷன் வந்திருக்கும். நான் தான் பைத்தியம் படி அப்பயே ஏதோ பேசிட்டு இருந்தேன் சொல்லிட்டு உங்கள் அம்மா பேசுகிறத பார்த்துட்டு உங்கள் மனசு ரொம்ப வலிக்குது. உங்கள் அம்மா பார்த்துட்டு இப்போ என்னம்மா உங்களுக்கு நான் ஜங்குவை கல்யாணம் பண்ணணும் தானே? உங்கள் அம்மா பார்த்துட்டு ஆமாம் என்ன சொன்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா? இல்லைல்ல நீங்கள் பார்த்துட்டு பண்ணிக்கிறேன். உங்கள் அம்மா அம்சம் ஷாக்குங்களை பார்க்குறாங்க. கல்யாணம் தானே பண்ணிக்கிறேன். அண்ணா என்ன அண்ணா என்ன அவர் டச் பண்ணக்கூடாது. புரியல. கல்யாணம் ஆனோடனே வந்துட்டு எப்போ நல்ல செய்தி வரும் அது தானே பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, ஓகேவா? நான் என்ன டச் பண்ணக்கூடாது அவர். அது அவருக்கு ஓகேன்னா சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லை நான் டச் பண்ணுவேன் அது இதுன்னு சொன்னால் இப்பயே கல்யாணம் அந்த ஒப்பந்தம் கட் பண்ணிடுங்க, ஓகேவா? சொல்ல உங்கள் அம்மா பார்த்துட்டு இவ்வளோ தானே ஓகேம்மான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஓடுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷம் என் தாய் கலருக்கு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. உங்கள் ரூமுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ தான் ஃபோனில் பார்த்துட்ருக்கீங்க. அதில் பார்த்தா ஜங்குக்கு உங்கள் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, ஜங்குக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. ஜங்குக் அவன் கை வந்துட்டு இப்போல வச்சு அப்படியே இழுத்துட்டுப்பான் பின்னாடி. அந்த டைமில் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு பொறுக்கி இவனை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா சொல்லிட்டு நீங்களும் அந்த கோவத்தையே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கீங்க. பார்த்து முடிச்சுட்டு தூங்கிட்டீங்க. அப்படியே இப்படி தான் டேஸ் போகுது. 2 நாளுக்கு அப்புறம் உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை கூப்பிட்டாங்க. வயன் என்னம்மா உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன ஜங்கு ஒத்துக்கிட்டாண்டி. கண்டிஷன் சொன்னியா? கண்டிஷன் சொல்லி ஒத்துக்கிட்டானா? அவன் நீ 12th முடிக்கிற வரைக்கும் மேலே கை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நீங்கள் பார்த்துட்டு 12th நான் எப்போன்னு சொல்லலையே, சும்மா இடுவேன். நான் ஜங்கு கிட்ட பேசிட்டேன். 12th இருக்கிறதா இந்த பசங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு போதும் அண்ணன் பையனை பின்னாடி போட்டு வந்தது போதும், ஓகேவா? இப்போ என்ன பிரச்சனை? இன்னும் வீட்டில் கல்யாணம். நீங்கள் வந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்ருப்பீங்க, டக்குன்னு துப்பிட்டீங்க கீழே. ஃபன் வைக்கலையா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா ஆசை எல்லாம் இருக்க போகுது. நீங்கள் பார்த்துட்டு மனசுக்குள்ளே வந்து கிளவி சாகாது சாகும்போது ஓசன்ட்டு வந்துட்டு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ திட்டுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கோவம். உங்கள் வீட்டில் இந்த டாபிக் டாபிக்கில் வந்திருக்காது. அது பாட்டு ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும் ஜங்குக்கிட்ட உங்களுக்கு சின்ன வயசுலேயே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவன் ரவுடி பாஸ் சுத்தமாக அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுவீங்க ஜங்குக்கு மேலே. ஆனால் ஜங்குக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்தால் அவங்க வந்துட்டு வம்பு இழுக்கிறது, இடிப்பூச்சி கிள்றது, கிஸ் பண்ணுறதுலாம் பண்ணுவான். உங்களுக்கு வந்துட்டு சொல்லவும் முடியல, வெளியே போய்ட்டு இருப்பான் அவன் பண்ணுறான்ட்டு சொன்னான். ஃப்யூச்சர் புருஷன் தானே பண்ணால் என்னன்னுவாங்க. அதை வந்துட்டு அதை நான் யாருக்கு சொல்லாமல் சாவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றுப்பீங்க. அதனாலே உங்களுக்கு ஜங்குக்கு பிடிக்காது. அதெல்லாம் நீங்கள் இந்த கண்டிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜங்குக்கு நான் உங்களை டச் பண்ணாமல் இருக்கவே முடியாது. பக்கத்தில் இருந்து அவனால் டச் பண்ணாமல் இருக்கவே முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்களுக்கு என்ன ஷாக்னா அவன் ஒத்துக்கிட்டானா? பார்த்துக்கலாம். அவன் பண்ணால் அப்பயே டிவோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே சொல்லிட்டு விட்டுட்டீங்க. இந்த 1 வீக் அப்படியே போகுது. உங்கள் மேரேஜ் ப்ரிப்ரேஷனும் போகுது. உங்கள் மேரேஜும் கிராண்டாக ஆகுது. இப்போது நீங்களும் ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்க்க போக்குன்னு சாப்பிட்ருக்கீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீங்கள் பார்த்துட்டு
சாப்பிட்றியா? என்னடி புருஷனுக்கு இதான் மரியாதையா? மரியாதையா சாப்பிட்றீங்களான்னு சொல்லணும். நீங்கள் பார்த்துட்டு உனக்கு இந்த மரியாதையை அதிகம், ஓகேவா? இன்னும் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண இது கூட கிடைக்காது, ஓகே? ஜங்கு பார்த்து இதே மரியாதை ஓவராக இருக்குது, போதும் போதும் சொல்லிட்டு ஜங்குக்கும் சாப்பிட்டுருக்கான். நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோறேன் சொல்கிறீங்களா? சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களோட பக்கம் எழுந்துன்னு போயிட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு என்னம்மா இந்த சாரி மாட்டிட்டு வரியா? நீங்கள் பார்த்துட்டு எதுக்கு? இன்னைக்கு ஃபஸ்ட் நைட்டில் வயன். ஃபஸ்ட் நைட்டா? அம்மா என்னம்மா சொல்கிற? எனக்கு என்னம்மா சொன்ன? நீ நினைக்கிறபடி கிடையாது வயன். சும்மா கட்டிட்டு போனால் போதும், எதுவும் நடக்காது. நான் அதுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். அம்மா சத்தியமாக வயன். நீங்களும் வாயெல்லாம் பல்லெல்லாம் கச்சிக்கிட்டு இந்த சாரீ கட்டிட்டு நீங்கள் ஜங்குக்கு தான் போகிறீங்க. ஜங்குக்கு ஜாலியாக உட்காந்து கிரேப்ஸ் ஒன்றுன்னா வாயில் ஸ்டைலாக உட்காந்து படுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு பொறும்புக்குன்னு சொல்ல நீங்கள் வரீங்க. ஜங்கு கொடுத்துட்டு அவங்க கிட்ட வரான். நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லையா சொல்லிட்டு அந்த டோரை மூடுறான். மேலே அந்த இதில் அவனுடைய செஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் ஹைட்டு வரல. நீங்கள் பார்த்து ஜங்குக்கு ஒரு படி மேலே தலையை ஹெட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வயசுன்னா அவ்வளோ துண்டு வயசு, அந்த வாய் திமிரு பாரு உனக்கு. அம்மா நீ உங்கள் அம்மா கிட்ட என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் உன்னை தொடக்கூடாதா? நான் ஒன்றை தொடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கும் கிட்ட வரான். நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் எச்செல்லாம் முழிக்கினீங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் ஜங்கு கிட்ட வந்தால் தைரியமெல்லாம் பட்டாஷ் பறந்துடும். நீங்கள் அப்படியே எச்சலாம் முழுங்கிட்டு அதுக்கு என்ன இல்லை உனக்கு எவ்வளோ தைரியம் சொல்கிறதுக்கு? நீங்கள் பார்த்துட்டு ஏன் நான் சொல்லக்கூடாதா? அந்த ஃப்ரீடம் எனக்கு இல்லையா? ஜங்கு பார்த்துட்டு உனக்கு இல்லாத ஃப்ரீடம் தங்கம், உனக்கு ஃப்ரீடம் எவ்வளோனா தரேன் தங்கம். நீங்கள் பார்த்துட்டு நீ நீ என்ன நீ 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 கிட்ட வராத. ஏன் தொடக்க தானே சொன்னேன், கிட்ட தானே சொன்னேன். நீ தொடாத. நான் தொட வேண்டி ஜங்குக். என்ன ஜங்குக்? தொடாத ஜங்குக். நான் தொட வேண்டி சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்துட்டுருக்கான். நீங்கள் போய்ட்டு அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இழுந்து விழ போகிறீங்க. டக்குன்னு ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் இடுப்பு வச்சு இழுத்துட்டான். இப்போது உங்கள் செஸ்ட் வந்துட்டு அவன் செஸ்ட் மேலே வந்துட்டு அப்படியே இதாகுது. மீன்ஸ் அவனுடைய மேலே வந்துட்டு தொடுது. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே தள்ளி விட்டுறீங்க ஜங்கு பார்த்துட்டு. இப்போ என்ன நான் டச் பண்ணாததா? நீங்கள் பார்த்துட்டு ஜங்கு பொடிக்கத்தனமாக பேசாத. என்ன பொடிக்கத்தனமாக பேசாத? ஏன் நான் இப்போதைக்கு ஒன்று டச் பண்ணது இல்லையா? ஜங்குக் கோபப்படாதவ ஏன்? நீ சின்ன பொண்ணு தான், இல்லைன்னு சொல்லலை. என்ன 14 15 நீ பார்த்துட்டு 14, இன்னும் 4 நாளில் 15 ஆகும். உனக்கு 15, எனக்கு 20. அவ்வளோ கேவலமான ஏஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாதுல்ல? நீங்கள் பார்த்துட்டு கிடையாது. அப்போ என்னடி ஒரு பிரச்சனை? உன் டேட்டூ நீயும் பொறுக்கி ஜங்கு பார்த்துட்டு பையன் அது அப்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றி பைத்தியம் மாதிரி பண்ணது தான் அது. அதனால் ரிமூவ் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், ஓகேவா? நீங்கள் பார்த்துட்டு
சொல்லிட்டு சைலண்டாக இருக்கீங்க. ஜங்கு பார்த்துட்டு சரி ஓகே நான் ரிமூவ் பண்ணட்டுமா அப்படின்னு பார்த்துட்டு வேணாம். ஏன் வேணாம்? உனக்கு நல்லா தான் இருக்கும் அது. என்ன 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 உனக்கு அது நல்லா தான் இருக்கும் சொல்லிட்டு ஜங்குக்கு கிட்ட வரா. நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக் நீ அங்கேருந்தே பேசு, கிட்ட வராத. ஏன் ஏன் தங்கம் நான் ஏன் வரக்கூடாது? ப்ளீஸ் கிட்ட வராத சொல்லிட்டு நீங்கள் தள்ளி தள்ளி போகிறீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு சரி ஓகே எதுக்கு பயப்படுறது சொல்லிட்டு அவனும் தள்ளி வந்துட்டான். அப்புறமா 2 பேரும் பார்த்துட்ருக்கீங்க பக்கத்தில். அப்போது ஜங்குக் உங்க டக்குன்னு இழுத்து பிடிக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக் செலவாயன் நான் இப்போ ஒன்று கேட்குறேன் சொல்லு. நீங்கள் பார்த்துட்டு என்ன? உனக்கு சத்தியமாக எனக்கு பிடிக்காதா? நீங்கள் பார்த்துட்டு அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. முன்னாடி பிடிக்காம போச்சு, என்ன பண்ணுறது? கல்யாணம் பண்ணிட்டா நீ ஒருத்தன் தானே. நான் அடுத்த பொண்ணுங்க அப்படி கிடையாது. இவ்வளோ நான் இன்னொருத்தன் சொல்லிட்டு போகிறதுக்கு. அப்போ பார்த்துட்டு அப்போது எங்கள் அத்தையை சொல்லியிருக்க இவனை தொட்டோடனே நான் இவன் டிவோர்ஸ் பண்ணிடுவேன் ஓகேவான்ட்டு. நீங்கள் பார்த்துட்டு சும்மா சொல்லுவாங்க, எல்லாம் செஞ்சுருவாங்களா? சொல்லிட்டு ஜங்கும் கிட்ட வர. நீங்கள் பார்த்துட்டு உன்னை எப்போ நீ கிட்ட வந்த கொலை பண்ணிடுவேன். ஏன்? நான் படிக்கணும், எனக்கு அந்த குழந்த அது இது உனக்கு குழந்த பிடிக்கும் தான் ஒன்றும் அது ரெஸ்பான்சிபிளாகி என் ஃப்யூச்சர் தொலைஞ்சு போய் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் பார்த்துட்டேன் ஃப்யூச்சர் தொலைஞ்சு போயிடுமா? அப்போ தேங்க்யூ பார்த்துட்டேன். சரி ஓகே சொல்லிட்டு அவனை விட்டுட்டான். 2 பேரும் அப்படியே நைட் ஃபுல்லாக தூங்குறீங்க. ஓகே நான் இந்த எஃப்எஃப் இங்கே முடிச்சிக்கிறேன். ஆக்சுவலி நான் இப்போ ஏதோ எடுத்துன்னு போகணுன்னு நினச்சேன், நான் எதோ எடுத்துன்னு வந்திருக்கேன். நான் நினைக்கிறேன்னா லைக் கொஞ்சம் சீன்ஸ் வைக்கலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் புரியுது நினைக்கிறேன். சீன்ஸ்னால் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரீம் கிடையாது, கொஞ்சம் ஓகேவா? ஏன்னா நான் வந்துட்டு கவனிச்சிருக்கேன், நார்மல் நம்ம சேனலுக்கு வந்துட்டு அவ்வளோ சப்ஸ்கிரைப் வர மாட்டாங்க. கொஞ்சம் லைட்டாக வச்சாதான் வராங்க. அதனால் என்ன சொல்கிறீங்க, வைக்கலாமா இல்லையான்ட்டு? நீங்கள் ஓகேன்னா வைக்கலாம், இல்லைனா வேணாம் நீங்கள் நார்மலாக போகிற வரையே போங்கன்னு சொன்னால் போகலாம். இது கொஞ்சம் நான் வைக்க ட்ரை பண்ணேன், பட் அப்படிதான் யோசித்தேன், இது ஒரு முஸ்லீம் ரிலேட்டட் அப்போ ஆனால் தப்பாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த ஏஜ் கேப் சும்மா தான் யோசித்தேன். இது தெரியாது இப்போ என்னம்மா 10th என்னம்மா அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். சாரி, நான் வந்துட்டு எடுத்து ஏஜ் சொல்ல நினச்சேன், பட் தெரியாமல் வாய் திறந்து எனக்கு 10th வந்துச்சு. இதெல்லாம் மாற்ற முடியல, சோம்பேறியாக இருக்க மாற்ற. அதனால் என்ன மன்னிச்சு. நெக்ஸ்ட் ஒன் நான் கண்டிப்பாக வந்துட்டு இப்படி ஏஜ் கேப் வராது, வந்தால் கூட 12th அதுதான் வரும் ஓகேவா? 10th 11th வராது. சப்போஸ் உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், போடுறேன், ட்ரை பண்ணுறேன். அண்ட் கமெண்ட் வந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் சேனலுக்கு ஹைப் ஆப்ஷன் இருக்கா? லைக் எல்லா வீடியோவும் அதை ஹைப் பண்ணுவாங்கள்ல, இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஹைப் பண்ணுவாங்க, எனக்கு அந்த ஆப்ஷன் இருக்கா? நான் பார்க்கல. அதுவும் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள் ஓகேவா? ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பைத்தியம் வந்து சேனல் வச்சுருக்கு, பார்க்க மாதிரி இருக்கும், அதனால நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எதாவது சொல்லிட்டு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது டேட் வந்துட்டு 29 இன்றைக்கி தான் உங்களுக்கு இந்த வீடியோ வரும். நெக்ஸ்ட்டு அந்த ஐடியாலாம் சப்பிக்கு வந்துட்டு அந்த எஃப்எஃப் வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு 3 டேஸ்க்கு அப்புறம் ஐ திங்க் வரும் ஓகேவா? வரும் கண்டிப்பாக. நான் உங்கள் சப்போர்ட் எதிர்பார்க்கிறேன். அப்போ தான் எனக்கு அதில் ஒரு ஓகே அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு. சரி நம்ம ரொம்ப பேசுகிறேன். ஓகே பாய் பாய்.
லவ் யூ ஆல். பாய் ஆர்மீஸ்.